திருமதி பிரேமலதா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற தேமுதிக இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருப்பது வரவேற்கத்தகுந்தது. காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ், ஐடியாலஜிக்கல் அலைன்ஸ், சித்தாந்தத்தின் ரீதியாகவும் இயற்கை வடிவமாகவும் இந்த கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி மேலும் மேலும் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோரையும் ஒருங்கிணைத்த இந்த பணிக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ ஒரு வகையில காங்கிரசுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா கூட்டணி ஆட்சி இந்த மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் தொடர்ச்சியாக திமுக காங்கிரஸ் இடையே வந்து அப்படிலாம் எங்க 2 ஆண்டுகள் இல்ல அதெல்லாம் ஒரு அழுத்தம். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில் நான் தான் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தேமுதிகவை இந்தியா கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் நான் கோரிக்கை வச்சேன். இப்போ இல்லை, நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆகையால் அது ஒரு நல்ல கட்சி, மக்களுக்கான கட்சி, அது இணைவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொன்னோம். இப்போது நாங்கள் வரவேற்கிறோம். அதற்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் இந்த கூட்டணியை வலிமை பெறப் போகிறது. இந்த மதவாத சக்திகளை, பாசிச சக்திகளை, அதற்கு துணை போகின்ற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சில கட்சிகளை துடை தெரிவதற்கு இதெல்லாம் வலிமையாக உறுதுணையாக இருக்கு. பிரபாகரன் பேசியிருந்தாரு, குறிப்பா காங்கிரஸ் கட்சியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஒரே கூட்டணியில 2 பேர் இருக்கீங்க, எப்படி ஒன்னா பயணிக்க போறீங்க? ஏன்னா உங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டுல பொதுவெளியில விஜய் அவர் நம்ப கூடாதுன்னு சொல்றாருன்னா ரொம்ப நம்புங்கன்னு அர்த்தம். திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் நீங்க எதிர்பார்க்கறீங்க, காங்கிரஸ் கட்சி எதிர்பார்க்குது. இப்ப தேமுதிக உள்ள அழைத்திருப்பதன் மூலமாக உங்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்துட்டு குறைவா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இது இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம், தமிழ்நாட்டுக்கான ஒரு தலைமை குடும்பம், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற குடும்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற ஒளியேற்றுவதற்கான இந்த குடும்பம். இந்த இந்தியா கூட்டணி குடும்பத்தின் தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்கள். ஆகவே எந்த பிரச்சனையும் வராது, எந்த சிக்கலும் வராது. சுமூகமாக நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். ஒரு அழுத்தமும் கிடையாது. நாங்கள் தான் வரவேற்கிறோம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே வரவேற்றிருக்கோம். தேங்க்யூ. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.